يملى عمري صار بكرة بينسى قلبي كل أيام الصعبة مليت من الغربة وسنين الحرمان. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சத்தியத்தை தேடிச் சென்ற முக்கியமான ஒரு சஹாபியான சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. பாரசீக நாட்டில் பிறந்த இவர்கள் கிறிஸ்துவர்களின் வணக்க முறையால் கவரப்பட்டு கிறிஸ்துவராகி பாதிரிகளின் ஊழியத்தில் இருந்து பின்னர் ஒரு பாதிரியின் வழிகாட்டல் படி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அலைந்து ஒரு கூட்டத்தாரிடம் மாட்டி அடிமையாக்கப்பட்டார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் புறப்பட்டு குபா வந்து சேர்ந்து அங்கு தங்கி இருந்தபோது அவர்களிடம் கிறிஸ்துவ பாதிரியார் கூறிய அடையாளங்களை கண்ட இவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு சல்மான் என்று பெயரிட்டார்கள். அடிமையாக இருந்த இவரை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலையாக்கினார்கள். இவரின் ஆலோசனைப்படியே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் யுத்தம் செய்தார்கள். அகல் வெட்டுவதில் இவர்களே ஏனையோரை விடச் சிறந்து விளங்க அகதிகளும் ஆதரவாளர்களும் இவர் எங்களை சேர்ந்தவர் என்று கூறி தங்களுடன் சேர்த்து கொள்ள போட்டியிட்டார்கள். அப்போது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்னா அஹ்லல் பைத், சல்மான் நம் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கூறினார்கள். இவர்கள் மீது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்த அன்பு செலுத்தினார்கள். ஷுரையா என்ற விண்மீன் மீது ஈமான் இருந்த போதிலும் சல்மானை போன்ற மக்கள் அதனை அடைந்து விடுவார்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை உரிமையிடுவதற்காக நாடினார்கள். சல்மான் ரலி அவர்களின் எஜமானனான யூதன் சொன்னான், 40 ஊக்கியா தங்கம் தர வேண்டும், அத்தோடு 300 ஈச்ச மரங்களை நாட்டித் தர வேண்டும் என்று அவன் கூறினான். உடனே சஹாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, எல்லோரும் ஈச்ச மரங்கள் கொண்டு வாருங்கள். உடனே சஹாபாக்கள் ஈச்சங்கனிகளை கொண்டு வர 300 ஈச்சங்கன்று கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் ஈச்ச மரங்களை நாட்டினார்கள். ஆச்சரியமானது என்னவென்றால், ஈச்ச மரத்தை நாட்டிய அதே வருடம் ஈச்ச மரம் வளர்ந்து காயும் தர ஆரம்பித்தது. சல்மான் அல் ஃபாரிஸ் உரிமையாகினார்கள். சகோதரர்களே, ஈமானுக்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். நீண்ட காலம் வாழ்ந்த இவர்கள் மதாயினின் ஆளுநராய் இருந்தபொழுதே கிபி 652 ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டு காலமானார்கள். இவர்களின் உடல் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது. மதீனாவுடைய மிக பிரபல்யமான ஒரு தோட்டம்தான் முஸ்தானுல் அல் ஃபாரிஸ் தோட்டம். கண்ணியமான சல்மான் அல் ஃபாரிஸ் வாழ்ந்த அந்த தோட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தால் ஈச்ச மரம் நாட்டப்பட்ட இந்த தோட்டத்தை காண வரக்கூடிய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் முழு உலக முஸ்லிம்களுக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.